யோபு 22 அதிகாரம் 21 வசனம். யோபுவின் சரித்திரம் 22 அதிகாரம் 21 வசனம். ரெண்டு 21. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலும் திருச்சபையா எங்களை ஒன்று சேர்த்து உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ செய்த இந்த நல்ல கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். கோடி கொடியாய் ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற எங்களுக்காக, இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்காக நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தனை பேசுவீனாக. ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய வேத வசனங்கள் மூலமாகவே நீர் கட்டளையிடும்படி செபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயங்களிலே கடந்து வர, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போதெல்லாம் உமக்கென்று மட்டும் வாழக்கூடிய அந்த பக்தி வைராக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களிலே கர்த்தரை உருவாக்கும்படி செபிக்கிறேன். இந்த மகிமையின் நாளிலும் பேசுகிறவர் நீர். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட நின்று முகமுகமாய் பேசு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு பேசுகிறது போல இந்த காலவழியில கர்த்தரை எங்களோடு கூட பேசு. நீர் பேசுகிறதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கென்று பேசுகிறதை இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை உணர்த்தும். எதை உணர்கிறோம் அதை விசுவாசித்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற நல்ல நிலங்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் இருதயங்களை கர்த்தர் உருவாக்கும்படி செபிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் பேசுகிறவர் நீராகும். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நீர் அனுப்புகிற வார்த்தைகள் வெறுமையாய் இடத்தில் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமாண்டவரே, அது வெறுமையாய் திரும்பாமல் நீர் அனுப்பின காரியமாய் இந்த கால வழியில் எங்கள் வாழ்க்கையில் அது விளங்கும்படி செபிக்கிறேன். ஆமாண்டவரே, நீர் அனுப்புகிற வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை ஆண்டவர். ஆமாப்பா, நீர் அனுப்புகிற வார்த்தைகள் நீர் அனுப்பின காரியமாகவே எங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும்படி. யாருடைய இருதயம் ஒரு வார்த்தையை கேட்க முடியாதபடி கல்லாய் கடினமாய் இருக்குமோ அப்படிப்பட்ட இருதயங்களை வார்த்தையாகிய வல்ல சமட்டி இயேசுவின் நாமத்திலே உடைக்கும்படி இன்னைக்கு நவமான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படி செபிக்கிறேன். நீர் கிரியை செய். நாம மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வாசிப்போம். நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும். ஆமென். இந்த வார்த்தையை யோபுவின் சிநேகிதர் இந்த வார்த்தையை யோபுக்கு சொல்றார். யோபு சோதிக்கப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அவன் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த பாடுகள் யோபினுடைய அக்கிரமத்தினால் அவன் மீறுதலினால் வந்தது என்று சொல்லி சிநேகிதனுடைய கற்பனை. அவன் சிநேகிதனுடைய கற்பனை என்னது? யோபு கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான், அவன் அக்கிரமம் செஞ்சிட்டான். அந்த அக்கிரமம் செய்ததினால் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது அப்படின்னு இவங்களா ஒரு தப்பு கணக்கு போட்டு என்ன பண்றாங்க, யோபுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோபினுடைய நெஞ்சை என்ன பண்ணுது, பிளக்கு. ஏனென்றால் யோபுவுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். யோபுனுடைய வாதம் என்னது? நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன்.
நான் நீதியாக தான் வாழ்றேன். இது யாருடைய வாதம்? யோபுடைய வாதம். ஆனா நண்பர்கள் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி சிநேகிதர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லப்பா, தேவன் பாவிகளை தான் தண்டிப்பாரு, அக்கிரமக்காரரை தான் தண்டிப்பாரு, அநியாயம் செய்யறவங்களை தான் தண்டிப்பாரு. நீ உத்தமனா இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? நீ நீதிமானா இருந்தா ஏன் இதெல்லாம் சம்பவிக்கணும்? இது அவர்களுடைய வாதம். இந்த இப்படி வாதம் ஒருவருக்கு ஒருவர் வாதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சிநேகிதன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றோம். என்ன வார்த்தையை சொல்றான்? யோபு, இப்ப கூட ஒண்ணும் இல்லை, நீர் அவரோடு கூட பழகி என்ன பண்ணுங்க, சமாதானமாயிருங்க. ஆமென். நீங்க அவரோடு கூட பழகி இந்த தீமையெல்லாம் என்ன ஆகும்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது யோபுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. யாருக்கு சொல்லணும்? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? உங்களுக்கு தான் கேட்கிறேன். எனக்கு சொல்லியிருக்கிறார், உனக்கு சொல்லியிருக்கிறார், நமக்கு. ஏனென்றால் யோபு நீதியிலே நிலைத்து நிற்கிறான். இத்தனை பாடுகள், இத்தனை வேதனை, இத்தனை இழப்புகள் எல்லாம் நடந்து கூட அவன் தன் நீதியிலே உத்தமத்திலே நின்று கொண்டிருக்கிறான். ஆகையினால் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அது யோபுக்காக அவனுடைய சிநேகிதரை கொண்டு சொல்லல. ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததிக்காக தேவன் சொன்ன ஆலோசனையாக்கும். அது சந்ததி எது? அந்த சந்ததி எது? சொல்வதில் வாய்த்தது நான் தான், எனக்கு முன்னிருந்த முன்னோர்கள் தான், எனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயி, அப்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தரோடு கூட பழகிறதுக்கு என்ன பண்ணும்? ஒருத்தரோடு பழகணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணும்? பேசணும், அடுத்தது உதவி செய்யணும், அடுத்தது முதலாவது அறிமுகமாக என்ன ஆகணும்? எத்தனை பேச முடியாது, நான் என்ன பண்ணணும்? அறிமுகமா. இரண்டாவது அவங்களோட பேசணும். மூன்றாவது அடிக்கடி அவர்களை சந்திக்கணும். அடிக்கடி அவங்களோட என்ன பண்ணணும்? சந்திக்கிறது மாத்திரமல்ல, சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் நம்மோடு கூட மனம் விட்டு பேசணும், நாம் அவர்களோடு கூட மனம் விட்டு பேசணும். இந்த படிகளை நாம் தொடும்போது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம அவங்களோடு என்ன பண்றோம்? பழக ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். அவங்களோட என்ன பண்றோம்? அல்லேலூயா. ஒருத்தரோட பழகுறதுனா இந்த 3 படிகளை நாம் எட்டினால்தான் அவங்களோடு கூட என்ன பண்ண முடியும்? பழக முடியும். முதலாவது என்னை அறிமுகப்படுத்திக்கணும், அல்லது யாரோ ஒருவர் என்னை அறிமுகப்படுத்த. ஆமென். ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே என்ன பண்ணும்? நடக்கும். ஒன்று, நானா போய் என்னை சுயமா என்ன பண்ணுவேன்? அறிமுகப்படுத்துவேன், நான் என்ன ஆகுங்க அப்படின்னு. அல்லது என்னை வேற ஒருவர் என்ன பண்ண அவங்களுக்கு அறிமுகப்படுத்தின பிற்பாடு அதோட ஹாய் பாயிண்ட் வந்துட்டனா என்ன இருக்காது, அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சி இருக்காங்க. இப்ப அறிமுகப்படுத்தின பிற்பாடு அவர்களோ அல்லது நானோ என்ன பண்ணணும்? அவங்களோட பேச ஆரம்பிக்கணும். ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை இப்படியே பேச ஆரம்பிக்கும் போது நான் அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும், என்னை அவர்கள் சந்திக்க என்ன கிடைக்கும்? அதுக்கு நானும் அவர்களும் சந்திக்க ஆரம்பித்த உடனே அந்த சந்திப்பு ஒரு முறை நின்றா அந்த பழகக்கூடிய நிலைமை அதோட மாறிடும். ஆனா சந்திக்கிற நான் அடிக்கடி அவர்களை சந்தித்து பேச 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 இப்ப என்ன வந்தது? ஒரு நாள் வரும், எனக்கு பாஸ்டர் 5 வருஷமா பழக்கம். ஆமென். அந்த சகோதரன் எனக்கு ஒரு 10 வருஷமா பழக்கம். ஆமென். இந்த சகோதரியோடு கூட நான் 15 ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் சொல்லுவாங்க, நான் மட்டும் இல்லை, அவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு அவங்களுக்கும் 15 வருஷம் பழக்கங்க. ஆமென். 20 ஆண்டுகள் நாங்கள் பழகி கொண்டிருக்கோம். ஆமென். அப்போ இந்த பழகுவதற்கு என்று
ஒரே நாள்ல பார்த்து ஒரே நாள்ல பேசி ஒரே நாள்ல நாங்க ஒரு நாள் முழுக்க பழகி இருக்கிறோங்க. ஏன்னா அப்படி சொல்லிக்கிறத பாத்துக்கிறீங்களா? நாங்க ஒரு வாரமா பழகி இருக்கிறோங்க. யார் அப்படி என்ன பண்றது? ஆனால் சில மாதங்கள் சில ஆண்டுகள் ஆகும்போது, மாதங்கள் கூட இல்லை, சில ஆண்டுகள் ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க 2 வருஷம் எனக்கு அவங்களுக்கும் பழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? இந்த 2 ஆண்டுகள் நான் அடிக்கடி அவர்களோடு கூட பேசி இருக்கிறேன், அடிக்கடி அவர்களை சந்தித்து இருக்கிறேன், அடிக்கடி என்னை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சந்தித்ததினால்தான் இப்ப எனக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பழக ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஆதி மனிதனோடு பழகினான். முதல் மனிதனோடு அவன் என்ன பண்ணாரு, பழகினான். ஆமென். அல்லேலூயா. அவனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டு வந்த தேவன் அதன் பிற்பாடு அவனை சந்திக்காம இருந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்லை இல்லை. வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமை சந்தித்துக் கொண்டிருந்தார். ஆமென். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை தேவன் என்ன பண்ணாரு, சந்திச்சுக்கிட்டே இருந்தாராம். அவன் அந்த தோட்டத்துல எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் வாழ்ந்தாலும் வசனம் என்ன பண்ணல, சொல்லல, ரெஃபர் பண்ணல. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் மீறுகிற நாள் வரையிலும் தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை என்ன பண்ணார், glory to God. ஆமென். அல்லேலூயா. சந்தித்தார். ஆமென். அல்லேலூயா. ஏன் சந்தித்தார் என்று சொன்னால், ஆதாமோடு கூட தேவன் பழக விரும்பினார். ஆமென். ஆதாமுக்கு அந்த ஆசை இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனுஷனோடு நான் பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். என்ன சந்தர்ப்பம்னா, என்னோடு கூட அவன் பழகுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் என்ன பண்ணணும், கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தேவன் ஆதாமை சந்திக்க ஒரு நேரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார், ஆயத்தப்படுத்தி வைத்தார். அந்த நேரம் பகலின் குளிர்ச்சியான வேளை. ஆமென். அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் தேவனும் என்ன பண்ணாங்க, ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஏன் இந்த சந்திப்பு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, இந்த வசனத்தின்படி கர்த்தர் அவனோடு கூட பழக விரும்பினார். ஆதாமுக்கு தன்னோடு கூட பழகுவதற்கு ஒரு சமயத்தை நேரத்தை உண்டாக்க கர்த்தர் விரும்பினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஏன் சொல்லுங்க, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். நான் அவரோடு கூட பழக விரும்பல, ஆனால் என்னோடு கூட பழகுவதற்கு கர்த்தர் என்னை முன்குறித்தார். சகோதரா, கர்த்தர் உன்னை முன்குறித்தார். சகோதரி, கர்த்தர் உன்னை முன்குறித்தார். இது உன்னை நீதியினால் வந்ததல்ல. ஆமென். உன்னுடைய நீதியினால் வந்த காரியம் அல்ல. இது உன்னுடைய பரிசுத்த கிரியையினால் வந்த காரியம் அல்ல. இது உன்னுடைய நற்காரியங்களினால் வந்த காரியம் அல்ல. இது தேவனுடைய ஈவு. ஆமென். இது யாருடைய ஈவு? முதல் மனுஷனுக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால், அவன் தேவ சாயலாய் இருந்தான், தேவ ரூபத்தின்படி இருந்தான். ஆமென். எப்படி இருந்தான்? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி அவன் என்ன பண்ணான் இருந்ததினால் அவனை சந்திக்க தேவன் ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு, உண்டாக்கி கொடுத்தான். ஒரு நேரத்தை, ஒரு இடத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, உண்டாக்கி கொடுத்தான். பகலின் குளிர்ச்சியான வேலை, தேவனுடைய சந்நிதி, இப்படி எல்லாம் வேத வசனம் அந்த 3வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 3வது அதிகாரத்துல நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேலை, தேவனுடைய சந்நிதி, இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள். அந்த அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள், அந்த அதிகாரத்திலே இருக்கிற அந்த வார்த்தைகள், அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நான் படிக்கும்போது அதிலிருந்து என்ன புரியுது தெரியுங்களா? தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை மனுஷனுக்கு உண்டாக்கி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அது நியாயம்.
அது என்னது? முதல் மனுஷனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்தார்னா அது என்னது? நியாயம். ஏனென்றால் அவன் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட மனுஷன். ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்தார்னா, ஆனா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? தேவ சாயலும் தேவ ரூபத்தின்படியா நான் இருக்கிறேன், இப்ப இருக்கிறேன். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிற்பாடு நீ இருக்கிறேன். அவர் ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு முன்பதாய் ஒரு சந்தர்ப்பத்தை, நான் அவரோடு கூட பழகுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரே, அப்ப நான் தேவ சாயலா இருந்தேன் கேட்டா, இல்லை இல்லை, என் தாயும் தகப்பனும் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படிதான், இன்னைக்கு நீ அப்படிதான் இருக்கிற. ஆனால் இதற்கு முன் எப்படி இருந்த? உன்னை தேவன் முன் குறிக்கும் போது, உன்னை அழைக்கும் போது, உன்னை தெரிந்தெடுக்கும் போது நீ எப்படி இருந்தாய்? அந்த கேள்வி என்ன சொல்லுகிறது என்றால், நான் என் தாயும் தகப்பனுடைய பாவத்தினால் நான் கர்ப்பத்தரித்து பிறந்தவன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சுருக்கமா சொல்ல போனா, நான் பாவத்தில் பிறந்தவன். எப்படிப்பட்டவன்? நீ பாவத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். என்ன சந்தர்ப்பம் என்றால், மனுஷனே, நீ என்னோடு கூட பழகுவதற்கு நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்ன முன்குறிக்கல, நான் உன்னை முன்குறிச்சேன். நீ என்ன அழைக்கல, நான் உன்னை என்ன பண்ணேன்? அழைத்தேன். ஆமென். Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை முன்குறித்தார். எப்போ? நான் நீதியா இருக்கும் போதுதான், நானே நன்மை செய்து கொண்டிருக்கும் போதுதான், நான் பரிசுத்தமா இருக்கும் போதுதான். இல்ல இல்ல இல்ல, ஆமென். நான் பாவியா இருக்கும் போது மகா பரிசுத்தர் என்னை தேடி வந்தார். சகோதரா, அவனை தேடி வந்தார். சகோதரி, அவனை தேடி வந்தார். உன்னையும் என்னையும் தேடி வந்த கர்த்தர் அவரோடு பழகுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? உண்டாக்கி கொடுத்தார். இல்ல நான் அவரோடு கூட பழக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, என்னுடைய பழக்கம் சாராய கடையில, என்னுடைய பழக்கம் வேசித்தனத்துல, என்னுடைய பழக்கம் விபச்சாரத்துல, என்னுடைய பழக்கம் தீமையான காரியங்களிலே, என்னுடைய பழக்கம் கெட்ட குணாதிசயங்களிலே, இப்படிப்பட்ட காரியத்தில் தான் நான் பழகுவேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் பழக போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி அவன் தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தபடினால், ஆமென், அவன் தேவ சந்நிதியை விட்டு விலகி போனான். ஆமென். அவனோடு கூட பழகி கொண்டிருந்த கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான நேரம் ஆரம்பித்த உடனே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கூப்பிட்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ சந்நிதியை விட்டு விலகி எங்க போய் ஒளிஞ்சுக்கிறானா? உள்ளதா கேட்கிறேன், கவனிக்கிறீங்களா? இல்ல, அவன் தேவ சந்நிதியை விட்டு விலகி எங்க போயிட்டான்? பாவத்துக்கு. கரெக்டா சொல்லுங்க. ஒளிந்து கொண்டான். ஆமென். தேவ சந்நிதியில் இருக்கிற எங்க போயிட்டான்? போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எனக்கும் உனக்கும் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? அவரோடு கூட பழகணும்னு. அவரோடு கூட பழக வேண்டிய நீங்களும் நானும் அவரோடு கூட நான் பழக மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, என்னுடைய பழக்க வழக்கம்லாம் வேற, நான் கர்த்தர் விரும்புகிற வேத வசனம் விரும்புகிற அந்த அனுபவத்தை நான் வெறுக்கிறேன். அந்த அனுபவத்தை நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதையா, எனக்கு அதெல்லாம் என்ன பண்ணாது? பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் உலகம், எனக்கு பிடிச்சதெல்லாம் உலக காரியம், அதுதான் எனக்கு ஆசை. நான் அங்கதான் பழக விரும்புறேன்.
எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் அந்த 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு அவங்க அப்படியே நெளிவாங்க. பாஸ்டர் பார்த்து கேள்வி கேட்பாங்க, ஐயோ இவ்வளோ நேரம் நடத்துறீங்க. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்மாருக்கு ரொம்ப ரொம்ப மோசம். சபையை 1.5 மணி நேரம் நடத்துறாங்க, 2 மணி நேரம் நடத்துறாங்க. அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் வேத வசனத்தின்படியே தேவன் இந்த நாள் கர்த்தருடைய நாள். எந்த நாள்? இந்த உயிர்த்தெழுந்த நாள் கர்த்தருடைய நாள். தேவன் உயிர்த்தெழுந்த நாளை நான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய நீதிமான்கள் அன்னைக்கு தேவ சபையை 4 மணி நேரம் நடத்தினாங்க, 3 மணி நேரம் நடத்தினாங்க. அன்னைக்கு அறிவியல் உள்ள புகுந்து வரல. இன்றைக்கு மனுஷன் அறிவியலை பார்க்கிறான். என்ன அறிவியல் பார்க்கறான்? ஒரு மனுஷனுக்கு இத்தனை மணி நேரம் தாங்க கேட்கிற சக்தி இருக்கு, அதுக்கு மேல கேட்க முடியாது. உண்மை. ஆமென். அது என்னது? உண்மை. அறிவியல் நான் பொய்ன்னு சொல்ல, உண்மை. ஆனால் இங்க அறிவியலை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஆமென். எந்த மனுஷனுடைய சிந்தையை ஆளுகை செய்கிற கர்த்தரை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். உன்னால் பரிசுத்த ஆவிக்குள் இருந்து சபையை நடத்த முடியல என்ற காரணத்தினால நீ அறிவியலை பேசுற, அதை பேசுற, இதை பேசுற. நாங்களோ எங்களை ஆட்கொண்டு தேவனுடைய ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவியானுடைய சிந்தை தேவ சபையில் இருக்கிற உனக்குள் இருக்கும் என்றால், இந்த சிந்தை உனக்குள் காணப்படும் என்றால், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ தேவ சபையில உட்காரும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஐயோ சபை முடியணும் நீ விரும்ப மாட்டேன். ஏனென்றால் எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கே ஆளுகை உண்டு. ஆமென். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திலே விடுதலை இருக்கும் என்றால், எங்கே விடுதலை இருக்கிறதோ அங்கே மனுஷன் கட்டப்பட்டவனாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான், அவன் உலகத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். இப்ப அவனுடைய எண்ணம், ஆசை என்னதான் இருக்கு? எங்க இருக்கும் என்றால் அவன் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும். நான் உலகத்தில் இருக்கும் போது பாவத்திற்கு எப்படி அடிமையா இருந்தேனோ, இப்போது பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறதினால் நான் பரிசுத்த ஆவிக்கு அடிமையாயிருக்க என்னை நான் கட்டிக்கொள்ளுவேன். அவர் கட்டுறதில்லை, அவனே கட்டிக்கொள்வான். அவன் கட்டுவதற்கு ஆவியானவர் அவனுக்குள் ரிங்காரம் இட்டுக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் நீ தேவ ஊழியக்காரனே, நீ இந்த காலவழியிலே உனக்கென்று ஒரு சூழ்நிலை என்ன பண்ணாத. அறிவியலை பேசிக்கின்னு மனுஷனுக்கு இத்தனை மணி நேரம் தான் கேட்கிற சக்தி உண்டு. இல்ல 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 இல்ல. எழுப்பதின் நாட்களை, எழுப்பதின் காலத்தை நீ வரலாற்றை நீ வாசித்து பார்த்தாய் என்றால், பேசின ஊழியக்காரர்கள் ஒரு ராத்திரி முழுவதும் பேசினார். நான் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அப்போஸ்தலர்களை குறித்து பேசல. 18ஆம் நூற்றாண்டிலே நடந்த எழுப்புதலை குறித்து, 19ஆவது நூற்றாண்டினுடைய கடைசி வரைக்கும் நடந்த எழுப்புதலை குறித்து நான் பேசுகிறேன். அந்த எழுப்புதலை நாளிலே என்ன நடந்தது என்று கேள்வி கேட்டா, அவர்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார்கள், ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படி நடந்தது என்று கேட்டா, அவர்கள் அறிவியலை பார்க்கல, அங்கே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீ சபைக்குள்ள உட்கார்ந்து 1/2 மணி நேரம் லேட்டா முடிச்சா, 1/4 மணி நேரம் லேட்டா முடிச்சா உடனே ஒரு பேச்சு. தேவனுடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நான் ஒழுங்கின்மே நான் என்கரேஜ் பண்ணல, ஒழுங்கை நான் என்கரேஜ் பண்றேன். ஆமென். ஆனால் சில சமயங்கள் தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது மனுஷன் அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். கமாலியல் என்கிற மனுஷனும் அப்படிதான் சொன்னான். என்ன சொன்னான் என்றால், சங்கம் கூடிச்சு, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணலாம் அவங்க ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னானா, இது மனுஷனால் உண்டானது என்றால் இது ஒழிந்து போகும், இது தேவனால் உண்டாகும் என்றால் இதை ஒழிக்க ஒருவராலும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவனை இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்காத சங்கம் கூடி தேவனுடைய கிரியைகளை குறித்து அவர்கள் பேச முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து அவரால் எல்லாம் கூடும் என்று நம்புகிற நீ ஏன் விசுவாசிக்க மாட்ட? ஆமென். எதை விசுவாசிக்கணும்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சபையிலே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசம். ஆமென். தேவனுடைய சபையிலே தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார் என்று விசுவாசம். கர்த்தருடைய சபையிலே தேவ சபையிலே தேவன் இருப்பார் என்றால் நீங்க ஓடன்னு எதிர்பார்க்க மாட்டேன். என்ன எதிர்பார்ப்பேன்? இன்னும் அவருடைய அன்பிலே முழுக வேண்டும். ஆமென். கணுக்கால் அளவு தண்ணீர்ல நடந்தா போதாது, முழங்கால அளவு தண்ணீர்ல நடந்தா போதாது, இடுப்பளவு தண்ணீர்ல நடந்தா போதாது. ஓ, நீச்சாழமான தண்ணீரிலே நான் முழுகணும். உங்களுடைய அன்பிலே முழுகணும், உங்களுடைய பிரசனத்திலே முழுகணும், உங்களுடைய கிருபையிலே நான் முழுகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நீ முழுகணும் 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 என்ற ஆசை வருதோ அப்போ நீ தேவ சந்நிதியில இருக்கிறாய் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, உன் தனி ஜெபத்திலே. ஆமென். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு உட்கார்ந்து 1/2 மணி நேரத்துல எழுந்து போனேன்னா நீ முழங்கால அளவுக்கு தான் என்ன பண்ணிருக்கிற. ஆமென். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி 1.5 மணி நேரம் அவருடைய சமூகத்துல காத்திருந்தேனா இப்போ நீ கடக்க கூடாத ஒரு ஆழத்திலே நீ போயிருக்கிறாய். அல்லேலூயா. ஒரு அதிகாரம் படிக்கணும்னு வேதத்தை எடுத்து வச்சு, வேத புத்தகத்தை எடுத்து வச்சு அதன் பிற்பாடு 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சேனா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபையிலும் அபிஷேகத்திலும் நீ மூழ்கி இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு அதிகாரம் படிக்கும் போதே, ஒரு அதிகாரம் படிக்கும் போதே ரோட்ல பாத்தீங்கன்னா காய் விற்பாங்க, மீன் விற்பாங்க. அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க? ரோட்ல பொருட்கள் விற்கிறாங்களே, மீன் காயெல்லாம் ரோட்ல பொருள் விற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வாயை திறந்த எவ்வளவு அதிகமா வாயை திறக்க முடியும் அவ்வளவு சத்தம் என்ன பண்ணும்? வரும். நீ கூட தேவ சமூகத்தில் உட்காந்து கூவி கூவி விற்கிற. எதை? கோட்டு வாய். நீ தேவ சபத்துல உட்கார்ந்து நினைப்பலாம் என்ன ஆயிடுதுன்னா ரோட்ல நம்ம ஏதோ விக்கிறோம்னு நினைச்சுன்னு. இல்ல 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 இல்ல. நீ கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து உன்னை நீ மறந்து நீச்சாழமும் கடக்க முடியாத ஒரு ஆழத்திற்கு ஆவியானவர் உன்னை கொண்டு போகிறார் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் இருதயம் அவரோடு கூட பழக விரும்புகிறது, அல்லது அவரோடு கூட பழகி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரோடு கூட நம்ம உட்காரும் போது நேரத்தை பத்தியே யோசிக்கணும். பார்த்துருக்கிறீங்க? சிலர்கிட்ட உட்காரும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நேரத்தை பத்தியே யோசிக்க மாட்டோம். அது வாய்த்தாங்க பார்த்துணும். அவங்க நம்ம பேசினான்னு பார்த்துனுப்பாங்க. ஏன்னா அவங்களோடு இருக்கிறத நான் விரும்புறேன். என்னோடு கூட அவங்க இருக்கிறத அவங்க என்ன பண்றாங்க? விரும்புறாங்க. விரும்புறதுனால்தான் அங்க நேரத்தை பத்தியோ அவங்க பேசுறது சுவாரஸ்யமா இருக்கலாம், சுவாரஸ்யம் இல்லாம இருக்கலாம், அதை பத்தி நான் என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஒண்ணுனா அவரோட நான் இருக்கணும். என் கூட அவங்க என்ன பண்ணணும்? அங்க சண்டை நடக்கும். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அதனால என்ன போகும்? நேரம் போறது சிரிச்சு நிற்பாங்க. ஆதாம் ஓடி ஒளிந்தது போல எப்படா எழுந்து ஓடிடலாம் நினைக்கிறீங்க? அவன் ஒளிஞ்சிட்டான். ஆனா நீ என்ன பண்ற? ஓடணும்னு நினைக்கிறான். அவன் நீ ஒளிய நினைக்கிறான். ஆனா என்ன பண்ணிடணும்? உட்கார்ற. என்னது? உட்கார்ற. இந்த ஓட்ட பந்தயம் எல்லாம் ஓடுறவங்களை பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? உட்காருவாங்க. அடுத்தது கொஞ்சம் எழுந்துப்பாங்க. அடுத்தது இந்த ஸ்டார்ட்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க? அதே போலதான் ஆண்டோடைய சமூகத்துல வர அது உட்கார்ற. அடுத்தது என்னது? அவ்வளவுதான். ஜெபம் ஸ்டார்ட் பண்ணி நீ முடிச்சிடுற. ஜெபம் ஸ்டார்ட் உடனே உன் நினைப்பு என்னன்னா நீ எந்த யோசனையில இருக்கிற? ஓடுற யோசனையில இருக்கிறேன். அதனால ஸ்டார்ட் பண்ணி என்னால என்ன ஆகுது? மடமடமன்னு ஓடிடுறேன். எது? ஜபத்தை முடிச்சுட்டு ஓடிடுறேன். ஆனா சொல்றேன், என்னன்னு சொல்றேன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம்,
நீ தான் ஃபர்ஸ்ட் ஆள் கை தூக்குது. என்னது? வேத சட்டத்தின்படி ஜெபம் பண்ணியா? வேத சட்டத்தின்படி ஜெபம் பண்ணியா அல்லது சோதனையை ஜெயிக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணியா? வேத சட்டம் என்ன சொல்லுது? அப்பா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது. என்னன்னு சொல்லுது? ஏன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் அந்த கேள்வி கேட்டா அதே அதிகாரத்துல வசனம், அதே அதிகாரத்துல விடையும் இருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழுத்திருந்து ஜெபிக்க கூடாது. அப்போ ஒரு மனுஷன் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஜெபம் எவ்வளவு நேரம் இருக்கணும்? அப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதவங்க வாழ்க்கையில எல்லாம் என்ன வந்துடும்? அவங்க சோதனைக்கு உட்படுவாங்க. அல்லேலூயா. சோதனைக்கு உட்பட்டு ஐயோ அம்மான்னு கத்துறது நல்லதா? சோதனைக்கு உட்படாமையே எப்போதும் ஆடி பாடி கத்தரை துதிக்கிறது நல்லது. ஆமே. ஐயா பெர்க்மான்ஸ் பாடி இருக்கிறார், அப்பா சமூகம் எப்போதும் ஆடல் பாடல் அங்கு உண்டு. ஆமே. பாடினாரா இல்லைங்களா? அப்பா சமூகம் எனக்கு எப்படி இருக்குது? எப்போதும் அந்த ஆடலும் பாடலும் ஆமே இருக்கா இல்லைங்களா? நீ சோதனைக்கு உட்படாத வரையிலும் எப்படி இருப்ப? ஆடல் பாடல் மகிழ்ச்சி சந்தோஷம். இன்னைக்கு அந்த அறிவு எனக்கு வந்திருக்கு, அந்த அறிவு உனக்கு வரணும். அந்த அறிவு எனக்கு வந்திருக்கு. அந்த அறிவு எனக்கு வந்ததுனால்தான் நான் எதை செய்யறனோ எதை செய்யலையோ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்காமல் வெளியில வர்றதில்லை. ஆமே. ஏதோ ஒரு நாள் ஊழியத்திற்காக நான் காலையில கிளம்பணுன்ற சூழ்நிலை இருந்தா கூட உடனே அன்றைக்கு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து தேவ சமூகத்துல என்ன பண்றோம்? உள்ள வீட்டுக்குள்ள வரமா இல்லையோ என்னெல்லாம் என்ன வந்தது? ஐயோ நான் காலையில தேவ சமூகத்துல தேவ சந்நிதியில தேவ சமூகத்துல நான் உட்காரல. இப்ப என்னுடைய ஊழியம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் வந்து எங்க உட்காரணும்? அவருடைய சந்நிதியில் இருக்கணும். அந்த சந்நிதியில் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா? அது ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? இந்த வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட நீ பழகு. ஆமென். அவரோடு கூட பழகி. எனக்கு அவர் என்னை முன்குறிச்சிட்டாரு. அவரே தன்னை அறிமுகப்படுத்திக்கினாரு. அவரே வந்து என்ன பண்ணாரு? முன்குறிச்சு அறிமுகப்படுத்திக்கினாரு. நான் தான் உனக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர், நான் தான் உனக்கு சுகமளிக்கிற தேவன், நான் தான் உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் அறிமுகப்படுத்தினார். அடுத்த ஸ்டேஜில் நான் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. அவர் சுகம் கொடுக்கிற தேவன் மட்டும் இல்லை, அற்புதம் செய்கிற தேவன் மட்டும் இல்லை, விடுதலை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். இன்னும் நான் பழக ஆரம்பிச்சோடனே இப்ப எனக்கு தெரியுது, பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்த தேவன் இன்றைக்கு அவர் ஒரு பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்குள் நான் என்ன பண்ணணும்? ஓடணும். அவர் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அந்த நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? ஓடணும். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? ஓடணும். அந்த பரிசுத்தத்தின் நீதியில ஓடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு அவரோடு கூட பழக 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 எனக்கு ஒண்ணு புரியுது. என்ன புரியுதுன்னா, இந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஓடுகிற ஓட்டத்திலே நான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நற்குணங்களோடு வாழ வேண்டும். ஆமென். என்ன செய்யணும்? நற்கிரியைகளையும் நற்குணமும் இருக்கணும். சிலருக்கு நற்கிரியை இருக்கும், ஆனா நல்ல குணம் என்ன பண்ணாது? இருக்காது. நற்கிரியை இருக்கா, என்ன இருக்காது? நல்ல குணம் இருக்காது. நற்கிரியை மாத்தார் நல்ல வேலை செஞ்சுனே இருந்தான், ஆனா அவளுக்கு என்னெல்லாம் என்னது? நான் மட்டும் அவள் சும்மா உட்காந்து நோன்பு கும்பிடுறான். சும்மா உட்காந்து ஆமே. அதே போலதான் நற்கிரியை இருக்கும், ஆனா நல்ல குணம் என்ன பண்ணாது? இருக்காது. சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க, வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்து இவ்வளவு சாப்பிடுறாங்களே. நற்கிரியை இருக்குது, ஆனா என்ன இல்லை? நற்குணம் இல்லை.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்போ எல்லா விதத்திலும் நற்கிரியே இருக்கணும், நற்குணமும் இருக்கணும். இப்போ நான் அவரோடு கூட பழக ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா, இந்த ஜீவனை, இந்த நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீதியின் பாதையில ஓடினா போதாது, பரிசுத்தத்தின் பாதையில ஓடினா போதாது, ஓடிக்கொண்டிருக்கிற எனக்குள் நற்கிரியைகளும் நற்குணங்களும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள என்ன இருக்கணும்? நற்கிரியே இருக்கணும், நற்குணமும் என்ன பண்ணணும்? இருக்கணும். இது எல்லாவற்றையும் இருந்தா மட்டும் போதாது. அவ்வளவு பழக எனக்கு ஒண்ணு புரியுது. என்ன புரியுதுன்னா, நான் இதை காத்துக்கொள்ளவும் செய்யணும். ஆமென். நற்கிரியை வேணும், நற்குணம் வேணும், அதை முடிவு பரிந்து என்ன பண்ணும்? எதற்காக மீட்கப்பட்டனோ அதை மீட்பை பெற்ற நான் என் ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரிசுத்தத்திலே ஓடணும், நீதியில ஓடணும். அதோடு கூட நற்கிரியைகளையும் நற்குணங்களையும் நான் பெற்று இவ எல்லாவற்றையும் நான் காத்துக்கொள்ளும் போது எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். அதை கர்த்தரே என் தலையின் மேல் சூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஓட்டத்தை நான் பொறுமையோடு ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை அவர்கிட்ட நான் பழகிறதுக்கு முன்னாலே எனக்கு இதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? உலகத்தின் சந்தோஷம், உலகத்தின் களியாட்டு, உலகத்தில் இருக்கிற பாவம், துர்குணம். ஆமென். என்னது? துர்குணம். இதுதான் தெரியும். இதுதான் எனக்கு என்ன பண்ணும்? தெரியும். அவர் தன்னை எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஆமென். தன்னை என்ன பண்ணாரு? அறிமுகப்படுத்த. நீங்க யாரு அப்படின்னு சவுல் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, எப்பா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற அது மட்டும் சொல்ல, அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தைனா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் தான். முள்ளெடுத்து என்ன அடிக்கிறியே, அது என்னது? கடினம். ஏன்னா நீ முள்ள எடுக்கும் போது நீ முள்ள பிடிப்ப, அது வெறும் குச்சியா இருக்காது. அந்த குச்சியில என்ன இருக்கும்? முள் இருக்கும். நீ கொஞ்சம் கோபத்துல அழுத்தி பிடிச்சிட்டேன்னா அந்த முள் என்ன பண்ணும்? உனக்கு குத்தம்பா. ஆமென். என்ன பண்ணும்? ஆமென். அல்லேலூயா. எப்பா நீ என்ன முள்ளுல உதைக்கிறத பத்தி கவலைப்படல. அந்த முள்ளு நீ பிடிக்கும் போது உன் கையை குத்துத பத்தியா, உன்மேல் கவலைப்படுகிற இயேசு. ஆமென். இதை நான் ஜெபிக்கும் போது சொல்லல, நான் அறிந்த பிற்பாடு சொல்லல, நான் அறிகிறதற்கு முன்பதாகவே என் மேல் கரிசனையாயிருந்த கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார். ஆமென். அது சவுலை பார்த்து சொன்னதோ ஒண்ணுதான், என்ன பார்த்து சொன்னதோ, எப்பா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ துன்பப்படுத்துறதுனால எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ இல்லை, ஏற்கனவே உன் சந்ததி என்னை என்ன பண்ணியாச்சு? சிலுவையில என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தி பாடு, அந்த துன்பத்தினால் வந்த பாடுகளை நான் அனுபவித்து துக்கம் மிகுந்தவரா, அசட்டை பண்ணப்பட்டவராய் அந்த சிலுவையில தொங்கி என் ஜீவனை, என் கடைசி சொட்டு, என் ஜீவனை தந்து என் கடைசி சொட்டு ரத்தத்தையே நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமென். இதையெல்லாம் சிந்து போது கூட என்னுடைய வலி வேதனையை பற்றி நான் பார்க்கல. எனக்காக அழுது கொண்டிருந்தவர்களை நான் நினைத்ததினால் தான், அம்மா ஐயா உங்களுக்காக எனக்காக நீங்க அழாதீங்க, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன இயேசுதான். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் பாவத்தில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்த இயேசு அவர் துன்பத்தை என்னிடத்துல காட்டல. அதுக்கு பதில் முள்ள பிடிக்கிறது உனக்கு கடினம்பா. ஆமென். முள்ள பிடிக்கிறது உனக்கு கடினம். நீ துன்பப்படுத்த, முள்ள வச்சு என்ன துன்பப்படுத்துற. ஆனா அந்த துன்பம் எனக்கு பழகினது. இன்னைக்கு நீ முதல் துன்பப்படுத்தினதான் எனக்கு வேதனை.
ஏற்கனவே நான் பாடுபட்டவன். ஆமென். உனக்காக அல்ல சவுலே, உனக்காக மட்டுமல்ல, சர்வ லோகத்துக்காக நான் பாடுபட்டேன். சர்வ லோகத்துக்காக நான் இந்த பாடுகளை நான் சகித்திருக்கும் போது நீ உதைக்கிற அந்த முள்ளை என்னால சகிக்க முடியாதா? அந்த முள்ளை என்னால என்ன பண்ண முடியும்? சகிக்க முடியும். ஆனா நான் இப்ப வேதனை பண்றது நீ என்ன துன்பப்படுத்துக்கிறதுக்காக இல்ல, முள்ளை முள்ளால அடிக்கிற இல்ல, முள்ளால என்ன பண்ற? அந்த முள்ளடி பிடிக்கும் போது அந்த கையில அந்த முள்ளு குத்துதே, நீ குத்தி வேதனை பண்ற அந்த வேதனைக்காக தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்னை சந்திக்கும் போது அவருடைய காயத்தை காட்டி, அவருடைய என்கிட்ட பரிதாபத்தை வாங்க அந்த காயத்தை இயேசு காட்டல. அவர் எதை நினைச்சாரு? நீ பாவத்தில் இருக்கிறியப்பா, பாவத்தின் சம்பளம் மரணப்பா, அப்பா நீ நரகத்துக்கு போயிடு. அம்மா, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, நீ நரகத்துக்கு போயிடுவி. அந்த நரக வேதனையை நினைத்துத்தான் நான் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னோடு கூட இருக்கிற இயேசு, உன்னோடு கூட இருக்கிற இயேசு உன்கிட்ட பரிதாபத்தை உண்டாக்குகிறதுக்காக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ சகோதரா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, அவர் உன்னிடத்துல பரிதாபத்தை வாங்குவதற்காக பேசல, நீ நரகத்துக்கு போயிடுவேன்ற வேதனையோடு கூட உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஆமென். அல்லேலூயா. முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினம். அதை நீ ஓங்கி அடிக்கும் போது உன் விரல்ல கூட அது என்ன பண்ணும்? உன் உள்ளங்கையை கிழிக்கும். அது உன் உள்ளங்கையை கிழிக்க கூடாதுன்றதுக்காக நான் வேதனையை என்ன பண்றேன்? வேதனையோடு உங்களோட பேசியிருக்கிறேன். பார்த்தா ஆடி போயிட்டான். ஏன் சொல்லு? நான் அடிச்சா என்ன திருப்பி அடிப்பான். என்ன பண்ணுவான்? திருப்பி அடிக்கக்கூடிய உலகம் இது. ஆனா நான் அடிக்கிறேன், இப்ப உனக்கு எதனா அடிபட்டுச்சான்னு கேட்கறதுக்கு ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரே. நான் சொல்றது புரியுதா? நான் அடிச்சா உடனே என்ன அடிக்கணும், இல்ல 2 அடியாவது அடிக்கணும்ன்றது இந்த உலகத்துடைய எண்ணம், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய எண்ணம். ஆனா அந்த உலகத்தில் ஒருவர் வித்தியாசமாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நான் அடித்த உடனே என்ன கேட்கிறார். அவருக்கு ரத்தம் ஊத்துது, அவருக்கு காயம் வந்துருச்சு, அவருக்கு தலையெல்லாம் காயம், விழாவில காயம், கை கால்களில காயம். இந்த காயத்தோடு நிற்கிற அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில எதனா அடிபட்டுச்சா? அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. சகோதரி, அவர்தான் இயேசு. சகோதரா, அவர்தான் இயேசு. சகோதரா, அவர்தான் இயேசு. சிலுவையில் அந்த பாடுபட்டு கொண்டிருக்கும் போது, ஓ எனக்காக ஏமா நீங்க அழுகுறீங்க? ஐயா, எனக்காக ஏன் அழுகுறீங்க? உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் கூட பழகாத வரைக்கும் அவர் உனக்கு அந்நிய தேவன். அவர் கூட பழகாத வரைக்கும் அவர் யாரோ, ஆனால் அவர் கூட பழகிப்பார். ஆமென். அவர் கூட பழகி பார்த்து என்ன தெரியும்? என் மேல் கரிசனை உள்ளவர், என்னை குறித்து கவலைப்படுகிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட பழகாத வரைக்கும் நீ 1000 கதை சொல்லலாம். ஏங்க, அவர் வெளிநாட்டு கடவுள்னு சொல்லலாம், அவர் எங்க குலதெய்வம் வேறங்க, அவர் வேறங்க நீ சொல்லலாம். அல்லது எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லலாம். அல்லது நீ செய்கிற பாவம் உனக்கு முதன்மையா தெரியும், அவர் உனக்கு கடைசியா தெரிவாரு, அவர் யாரோன்ற மாதிரியா தெரிவாரு. ஆனால் ஒரு முறை, ஒரே ஒரு முறை எனக்காக கரிசனை படுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பது நீ உணர்வாய் என்றால், ஓ அவரோடு கூட பழகுகிற பழகுதல் இன்பமாய் மாறும். அல்லேலூயா. நீ பழகும் போது தெரியும், என்ன தெரியும்னா, எனக்காக கவலைப்படுகிறவர். சகோதரி, உனக்காக, சகோதரா, உனக்காக கவலைப்படுகிறவர், உனக்காக கரிசனைப்படுகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். மனைவி, ஒரு உலகத்தில் இருக்கிற மனைவி
தன் புருஷன் சாயந்தரம் 6 மணிக்கு மேல வரலன்னா கவலைப்படுவான். தினக்கூலி வாங்கலாம்னு வச்சுங்க, ரொம்ப கவலை வரும். ஏன்னா ஏன் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இவன் குடிச்சிட்டு எங்கன்னா உண்டா அந்த காசெல்லாம் அந்த பணம்லாம் என்ன பண்ணிடும், போயிடுமே. அதனால பிள்ளைங்களா பாப்பா, இப்போ அப்பா எங்க இருக்கிறா போய் பாரு வேலையாண்ட, அவர் பத்திரமா கூப்பிட்டு வந்துரு. அவர் ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாதான் அவர் சம்பாதிச்ச காசு என்கிட்ட வரும். என்கிட்ட அவன் கரிசனையா இருக்கிறான். எதுக்காக கரிசனையா இருக்கிறான்? உங்களதான் எதற்காக கரிசனையா இருக்கிறான்? அவனுக்காக இல்ல. அந்த சம்பாதியம் என்ன பண்ணக்கூடாது, வீணா போகக்கூடாதுன்றதுக்காக கரிசனையா இருக்கிறான். மாதம் சம்பளம் வாங்குற ஒரு ஆம்பளை மேல மனைவி கரிசனையா இருப்பான். எப்போ 5ஆம் தேதி வருதுன்னா 1ஆம் தேதியில இருந்து கரிசனையா இருப்பான். சம்பளம் வாங்கின மறுநாளே புத்திய கட்டினா அவன் என்ன பண்ணுவான், பேசுவான்றது. அடுத்த 3 நாள் கரிசனையா இருப்பான். அடுத்தது என்னது, அந்த 10ஆம் தேதியில இருந்து அடுத்த 25ஆம் தேதி வரைக்கும் உன் பாக்கெட்ல பர்ஸ்ல ஒரு எங்கெங்க காசு வைப்பு எல்லாத்தையும் பிடிக்கிட்டேன். நீ பல்லு பிடுங்கின பாம்பாட்டம். நீ ஒன்னும் ஒரு அல்பாஸ் என்ன ஆசை, அதுக்கு பெருசான எனக்கு காப்பாது. அதனால என்ன பண்றோம், கரிசனையா பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை, ஒரு உறவு இன்னொரு உறவை கரிசனையா பார்த்துக்கிறாங்கன்னா அதுக்குள்ள 1000 காரணங்கள் இருக்கு. என் ஆண்டவர் உன்னை கரிசனையா பார்க்கிறார்னா எந்த காரணமும் இல்லை. நான் நீதியா இல்லை, நான் பரிசுத்தத்தோடு இல்லை. ஆமென். நான் உலகத்திலே உலக பாவத்திற்கு நான் அடிமையா இருக்கும் போதுதான் என் மேல் கர்த்தர் கரிசனையா என்னை தேடி வந்து கரிசனை உள்ளவராய் மாறி. ஆமென். அவருக்கு அடிமையா இருக்கும்போது என கரிசனையா தான் இல்லை. நான் பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் அவரை வெறுக்கும் பொழுது, அவர் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை நான் நினைச்சு இருக்கும்போது என்னை தேடி வந்து என் மேல் கரிசனையாயிருந்தார். இருந்தாரா இல்லையா? சொல்ல மாட்டியே இருந்தாரா இல்லையா? அவர் இருந்ததினால்தான் இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்திலே நின்று கொண்டேன். இன்றைக்கு நீ அவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அவர் என் மேல் இருந்த கரிசனை. அப்ப இன்னைக்கு மாறிட்டாரான்னு கேட்டா இல்ல 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 இல்ல, இன்றைக்கும் அவர் கரிசனையோடு இருக்கிறார். இன்றைக்கும் நான் பாவியா இருக்கும் போதே என் மேல கரிசனையா இருந்தா, இப்ப அவருடைய சன்னதியில இருக்கிறனே கரிசனை இல்லாம இருப்பாரா? இன்னும் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா இருப்பார். இன்னும் அதிகமா என்ன பண்ணுவாரு? இருப்பார். இன்னும் அதிகமா அவர் கரிசனையா இருக்கும்போது, இன்னும் அதிகமா அவரு கரிசனையா இருக்கும்போது, இப்போ பிசாசுடைய என்ன தெரியுமா? பிசாசுடைய என்ன என்னது? இந்த ஆண்டவர் தன்னுடைய கரிசனையை மாத்தணும்னா இவன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு என்ன பண்ணிடணும்? ஆமென். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு இவன் தேவ சந்நிதியில் இருக்கிறதுனாலதான் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தினம் 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 அவரை வந்து என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. இவங்க 2 பேரும் பழகிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் என்ன பண்ணுது, கிடைக்குது. சுக்கு கட்டம் எதை முழுங்கிடுமா? அதே போல பிசாசு என்ன பண்றான், யார வேணும்னா நீ நினைப்ப நான் நிறைய ஊழியம் செய்யறேன், நிறைய ஜெபம் பண்றேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. காரியம் ஒண்ணுதான், அவருடைய வார்த்தை. என்னது? அவர் வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா ஜாக்கிரதை ஆயிடும். என்ன பண்ணும்? நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் சபை நடத்துறேன், நான் வந்து வரம் எனக்கு உள்ள இருக்கு, இந்த வரத்தை கொண்டு இதெல்லாம் நான் சாதிச்சுன்னு இருக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை.
ஏன் அவ்வளவு தைரியமா நான் சொல்றேன்னா, ஏன் அவ்வளவு தைரியமா நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3.5 ஆண்டுகள் இயேசு கூடவே நடந்தான். யாரு கூட? யாரு யாரு? பேதுரு. பேதுரு மட்டும் இல்ல, அவங்க கூட இருந்தவங்களோ இயேசு கூட தான் என்ன பண்ணாங்க? நடந்தாங்க. ஒரு நாள் வருது, இயேசு சொன்னாரு, எப்பா இந்த ராத்திரி சோதனை பானாரு. உடனே என்ன பண்ணிருக்கணும்? இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நானும் என்னுடைய மாமாவும் அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கரகம்பாக்கன்ற ஊருக்கு அடிக்கடி என்ன பண்ணுவோம்? போவோம். அந்த ஊர்ல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போவோம். கொஞ்சம் என்னுடைய உறவினர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களோட இருந்துட்டு வரத்துக்கு போவோம். அந்த ரூட்ல அடிக்கடி போவோம். எங்க மாமா தான் வண்டி ஓட்டுவார், அப்படியே கனார்வா ஓட்டுவார். நான் சொல்லுவேன், மாமே கொஞ்சம் பார்த்துக்க, மெதுவா போ, ஜாக்கிரதை. பழகின ஒரு ரூட்டுப்பா. என்ன ரூட்டா? இங்க இருக்கிற ஒரு பள்ளம் கூட எனக்கு கிளீனா தெரியும், ஒரு மேடு கூட என்ன பண்ணோம். நாங்க அன்னைக்கு அதே ரூட்ல தான் போறோம். போகும்போது ஒரு பெண்டு, அப்படி வந்து அப்படி பெண்டு திரும்புற இடத்துல அது எப்பவுமே அந்த ரோடுக்கு அந்த இடம் காலியா இருக்கும். அன்னைக்கு பார்த்து ஒரு ஜல்லியை கொட்டி வச்சேன். என்ன கட்டி வச்சேன்னா, மாமா ஜல்லின்னு. நான் அவன் தலைக்கு மேல பின்னால உட்காந்துக்கிறேன், அவருக்கு மேல நான் உட்காந்துக்கும் போது நான் அப்படி சைட்ல பார்த்தேன் பாருங்க, அது ஜல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் அப்படியே ஓட்டுன்னு வந்தாரு பாருங்க, இவர் அந்த ஜல்லியை கவனிக்கிறேன், மாமா ஜல்லின. நானே வண்டியை விட்டேன். வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகி போயினே இருக்குது. தேவன் நல்லவர். எழுந்து பார்க்க எனக்கு ஒரு அடி இல்லை, ஒரே ஒரு கல்லு, சின்ன பொடி கல் என்ன பண்ணிச்சு, இங்க குத்திச்சு. லேசா அந்த தோல் மட்டும் லேசா. நான் கேட்டேன், மாமா பழகுன ரோட ஆச்சுன்னு. இந்த ஜல்லி கொட்டிருப்பான் யாருக்குப்பா தெரியும்? ஜல்லி கொட்டிருப்பான் யாருக்கு தெரியும்? அதுக்கு தானே மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, மாமா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுன்னு. இப்பதான் வாயை திறந்து மூடினேன், இப்பதான் வாயை திறந்து மூடனே. நான் சொல்லும் போதே நீ என்ன பண்ணிருக்கணும்? சுதாரிச்சு இருக்கணும்ல. சொல்லும் போது என்ன பண்ணிருக்கணும்? நீ சுதாரிச்சு இருந்தேன்னா கொஞ்சம் வண்டி 50ல போன வண்டி ஒரு 30ல போயிருந்தா கூட உனக்கு இவ்வளவு சேதம் என்ன பண்ணிருக்காரு. அப்ப எப்ப இந்த ராத்திரி சோதனை இவன் என்ன பண்ணிருக்கணும்? சுதாரிச்சு இருக்கும். என்ன பண்ணிருக்கணும்? சுதாரிச்சு இருந்து, ஐயா அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா வழி சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லியிருப்பாரா இல்லையா? இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ராத்திரி வேளையில சோதனைக்காரன் உங்களை என்ன பண்ண மாட்டான், ஜெயிக்க. நீங்க அவனை ஜெயிப்பீங்கன்னு கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? ஆயத்தாருமா, யாருமை விட்டு ஓடினாலும் நானுமே விட்டு ஓட மாட்டேன், என் ஜீவனையும் உமக்காக, என் ஜீவனையும் உமக்காக. இதேதான் ஊழியம் செய்யறவன் ஜெபம் பண்றவன் பைபிள் வாசிக்கிற எல்லாருடைய வாயில் நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு வந்தால் அவன் 7 வழியாய் ஓடுவான். நான் இத்தனை சபைகளை நடத்துகிறேன், எனக்கு விரோதமா பிசாசு வந்தா ஓடி போயிடுவான். ஆமே. நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன், அதெல்லாம் ஆண்டவர் அவங்களெல்லாம் கைவிட்டு இருக்கலாம், என்ன மட்டும் என்ன பண்ண மாட்டாரா? ஆமே. அல்லேலூயா. உண்மை. அவருடைய வார்த்தை சத்தியம். அவர் கைவிடாதவர், அவர் விலகாதவர், அவர் கைவிடாதவர். எது வரைக்கும்? அதான் கேள்வி. அவர் விலக மாட்டார். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா, அவர் சந்நிதியிலே நான் நிற்கிற வரையிலும் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னை கைவிடவும் மாட்டார், என்னை விட்டு விலகவும் மாட்டார். நான் அவருடைய சந்நிதியில இருக்க மாட்டேன், அவருடைய வேதத்தை வாசிக்க மாட்டேன், பரிசுத்தாவில நிரம்ப மாட்டேன், நான் அவரிடத்துல அர்ப்பணத்தோடு வாழ மாட்டேன், அவருக்கு நான் அடிமையா ஜீவிக்க மாட்டேன். ஆனா அவர் என்னை கைவிட மாட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஊழியம் செய்யறேன், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஏன்னா நான் ஜீவிக்கிறேன். ஆமென். சகோதரா சகோதரி, ஒண்ணு உனக்கு புரியாது. என்ன புரியாதுன்னா, உன்னை காட்டிலும் ஜெபித்த எத்தனையோ பரிசுத்தவான்களை அவன் தன் வாளால சுருட்டி பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டான்.
பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம். ஆமென். ஆமென். சகோதரன் லாரி, நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது கேள்விப்பட்ட ஒரு பேர் சகோதரன் லாரி. லாரி. தேவனோடு கூட வாழ்ந்தது அந்த மனுஷன் யாரு? தேவனோடு வாழ்ந்தவர். அப்படி கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எது வருதோ இல்லையோ அடிக்கடி நான் சொல்லுவேன், அப்பெல்லாம் வந்து மகேந்திரா டெம்போ டிராவலர் லோடு வண்டி வரும். ஏன் வரும்னா அவ்வளவு அற்புதம் நடக்கும். பாடையில் எடுத்துன்னு வருவாங்க அந்த ஸ்ட்ரெச்சரை, அவங்க ஏந்து நடந்துருவாங்க. ஸ்ட்ரெச்சர் எங்க போகும்? தள்ளு, அது கால ஊனமுற்றவர்களுக்கு வண்டியில தள்ளிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வான். அந்த அந்த பொருட்கள்லாம் கொண்டு போறதுக்கு வண்டி எடுத்துட்டு வருவாங்க. இவ்வளவு பெரிய தேவ மனுஷன். ஒரு நாள் ஒன்று வந்தது. ஒரு நாள் ஒன்று வந்தது. அன்னைக்கு இருந்த தேவ மனுஷங்களாம் சொல்லி இருக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட கூட அவர் காணிக்க வாங்க. யாருன்னா காணிக்க கூட்டா அவங்க பீ இருப்பாங்க, கொடுத்துரு, அதுதான். அது என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்ட விஷயம். இவ்வளவு தேவனோடு கூட வாழ்ந்த அந்த மனுஷன் ஒரு நாள் ஒன்று வந்தது. பிசாசு, எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசு அவரை விழுங்கிறதுக்கு வாயை திறந்துட்டான். அவரால் தப்ப முடியல. அவரால் என்ன பண்ண முடியல? தேவனை கொண்டு இவ்வளவு அற்புதம் செய்த ஒரு நாள் சொன்னாரே, கிருஷ்ணனும் நானே கிறிஸ்துவும் நானே. நான் சொல்லிட்டானே, அந்தி கிறிஸ்துவ மாறி அவரே தன்னைத்தானே இயேசு என்று சொல்ற எவனை யாரு? அந்தி கிறிஸ்து. அவர் அந்தி கிறிஸ்துவ மாறிட்டார். அப்படி முடிவு பரிதாபம். அப்படி முடிவு என்னது? பரிதாபம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனம் சத்தியம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, இது சத்தியம். ஆனால் எது வரைக்கும்? அவருடைய சந்நிதியில் இருக்கிற வரையில். ஆதாமே என்று கூப்பிடும் போது இதோ அப்படின்ற வார்த்தை வர வரைக்கும் தேவ சந்நிதியில் சின்ன சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். சாமுவேலே சாமுவேலே, உடனே ஓடி போய் அவனுக்கு கூப்பிடுறது கத்தன்னு தெரியல, ஏலிகிட்ட போய் சொன்னான். இதோ. இரண்டாவது முறை இதோ. மூணாவது முறை இதோ. ஏலிக்கு அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், பிரதான ஆசாரியன், அவ்வளோ பெரிய ஊழியக்காரன். மூணாவது முறை தான் அவனுக்கு புரியுது, இது தேவன் தான் பிள்ளையாண்டான என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. பிள்ளையாண்டானே அவர் கூப்பிடுறாரு. மூணாவது முறை சொல்லித்தரா. இந்த முறை அந்த சத்தம் கேட்டா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடும் போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும்போது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதை விட்டுட்டு சொம்மனா இந்த வார்த்தையை வச்சுக்கின்னு நீ பைபிளை தூக்குவே, நீ எல்லாம் பண்ணுவேன். ஆனா அப்படி சித்தம் இல்லாம தான் பண்ணுவேன். ஊழியம் செய்வேன், ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். இதெல்லாம் அவருடைய கட்டளை. இதெல்லாம் அவருடைய, நீ ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, எல்லாம் அவருடைய கட்டளை. இதெல்லாம் செய்கிற நீ, இதெல்லாம் செய்கிற நீ ஆரம்பிச்சுக்குவான். எதுக்காக அவர் கூட பழக ஆரம்பிச்சேன்? எதுக்காக தன்னை அவர் உனக்கு அறிமுகப்படுத்தினார்? ஏன் அறிமுகப்படுத்தினார்னா, நீ அவரோடு கூட என்ன பண்ணணும்? நீ அவரோடு கூட பழகிறது எதுல தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிற, அற்புதம் செய்கிறவர் என்று தெரிந்த எனக்கு பழக பழக தெரிந்தது, அவர் சுகம் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, என்னுடைய மீட்பர், என்னுடைய ரட்சகர். அவர் சுகம் கொடுக்கிற தேவன் என்னுடைய மீட்பர் மட்டுமல்ல, அவர் என்னை நித்திய ராஜ்யத்தில், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், அவருடைய ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர். அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுத்து நித்திய ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிற அவர் என்னுடைய மீட்பராக இருப்பதற்கு நான் இந்த பரிசுத்தத்தையும் நீதியையும் நான் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். இந்த பரிசுத்தத்தை நீதியை நான் கை கொள்ளுகிற நான் நற்கிரியைகளையும் நற்குணங்களையும் காத்து நடக்கணும். என் ரட்சிப்பையும் காத்துக்கணும், பரிசுத்தத்தையும் காத்துக்கணும், நீதியையும் காத்துக்கணும், அது கூட நற்கிரியைகளையும் காத்துக்கணும், நற்குணங்களையும் காத்துக்கினாதான் நான் எங்க போவேன்? நித்திய ஜீவனை சுதந்தரித்து
நித்திய ஜீவனை பெற்று நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பே. ஆமென். ஆமென். புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நீ எப்ப கத்துக்கிறியோ அப்பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவான். ஆமென். ஆமென். எதை தேடுவேன்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவேன். ஏன் தேடுவேன்னா அப்பொழுது இந்த உலகத்துக்கு தேவையான சகலவற்றையும் அவர் கூட கொடுப்பார். ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? ஆமென். ஆமென். இது எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அப்ப நான் முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும். அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவதற்கு அவருடைய சந்நிதியிலே நான் காணப்படுவேன் என்றால், அவருடைய சந்நிதியிலே காணப்படுவேன் என்றால் அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார். கைவிட மாட்டார். இதுக்காக தான் அவர் கூட நான் என்ன பண்றேன்? இதுக்காக தான் அவர் கூட இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் பழகிறான். எதுக்கு பழகிறானா? நான் கோட்டீஸ்வரனாவே, நான் கோட்டீஸ்வரனாவே, நான் கோட்டீஸ்வரனாவே, ஏன்னா நான் கார் வாங்குவேன், நான் கார் வாங்குவேன், கார் வாங்குவேன். அத பாஸ்டர் சொல்லி தந்துருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி தந்துருக்கிறாங்க? என்னன்னு சொல்லி தந்துருக்கிறாங்க? சொல்லுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க, நாங்கள் கோட்டீஸ்வரர் ஆகும். ஆனா வசனம் கோட்டீஸ்வரன் ஆகுவதற்காக உன்னை அழைத்தலாம் வசனம் எங்கேயுமே இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். எப்ப ஆசீர்வாதம் மாறினாங்கன்னா அவருடைய சந்நிதியை விட்டு விலகாமல் யாரெல்லாம் அவருடைய சந்நிதியிலே நிலைத்து நின்றார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஆசீர்வாதத்தோடு இருந்தார்கள், சமாதானத்தோடு இருந்தார்கள், சந்தோஷத்தோடு இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மேன்மை அடைந்தார்கள், அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? நித்திய ஜீவனை பெற்று நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்தார். ஆமென். இதுதான் உபதேசம். இதுதான் அது உபதேசம். அல்லேலூயா. 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 அவரோடு கூட நீ பழகு. அவரோடு கூட பழகு. நீ பழக ஆரம்பிக்கும் போது உனக்கு நீ பழக ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், சமாதான கேடு வருமானா? நீ பழக ஆரம்பிக்க பிசாசு சுற்றுவானா? எவனை விழுங்கலாமோ என்ன பண்ணுவான்? சுற்றி திரிவான். அவனுடைய நோக்கெல்லாம் என்னன்னா அங்க என்ன இருக்கக்கூடாது? சமாதானமா அவரோடு கூட இருக்கக்கூடாது. அவர் உன்னை விட்டு அவர் அந்த சந்நிதியை விட்டு விலகிட்டானா அவள்தான் பழகிறது. இவன் அவனுடைய சந்நிதியை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அதான் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். ஓடி போய் ஒளிஞ்ச உடனே இது ஆண்டவருக்கு தெரியாதா? தேவனுக்கு நல்லா என்ன பண்ணும்? ஆனாலும் வந்தான். ஆதாமே எங்க இருக்கிறார்? ஐயா நான் என்ன பண்றேன்? ஒளிஞ்சு நிற்கிறேன். நான் நிர்வாணமா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்? ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். தேவன் கேட்கிறாரு, நீ நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னேன், பழத்தை நீ புசிச்சப்பா? நீ புசிச்சியா? ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தா அவர் சொல்யூஷன் சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா ஆண்டவர் நான் சொன்னா என்ன சொன்ன? நீர் சிருஷ்டித்த யாரு? நீர் எனக்கு கொடுத்த ஸ்ரீ கொடுத்ததுனால நான் என்ன பண்ணேன்? யாரை குற்றப்படுத்துறான்? நீங்க மட்டும் கொடுக்கலன்னா நான் பாட்டுன்னு என்ன பண்ணுவேன்? தோட்டத்தை பண்படுத்தி நின்றுருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதே தாவீது இரக்கம் பெற்றான். ஏன் இரக்கம் பெற்றான் தெரியுங்களா? நத்தானியேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ அந்த மனுஷன். நான் சொன்னா எப்பா நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு ஒண்ணு அவன் 1000 கதை என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிப்பா. நீயே அந்த மனுஷன்.
சகோதரன், அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய தயவு பெருசு. ஆமென். மனுஷனுடைய கையில இல்ல, ஜீவ தேவனுடைய கரங்களில் புசிச்சேன். ஆமாண்ட, நான் தான் புசிச்சேன், அறியாமையினால புசிச்சேன். ஆமென். ஆமென். உமக்கு கீழ்ப்படியாததினால் புசிச்சேன், நான் தான் புசிச்சேன்னு சொல்லியிருந்தா அதோட முடிஞ்சு போயிருக்கும். நீர் கொடுத்த ஸ்திரீ என்ன சொன்னா, நீர் கொடுத்த ஸ்திரீ கொடுத்தா நான் வாங்கி புசிச்சேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ சன்னதியை விட்டு விலகின தாவீது அவரோடு கூட சமாதானமாயிட்டான். தேவ சன்னதியை விட்டு விலகின ஆதாமால் அவரோடு கூட என்ன பண்ண முடியல, சமாதானமா இருக்க முடியல. சமாதானமா இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா, விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு அவனை விழுங்குவதற்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா இவனோ அவன் வாயிலிருந்து என்ன பண்ணிட்டான்? யாரு? தாவீதோ அவன் முழுகலால் வாய்க்குள்ள போட்டுட்டான். ஆனா அங்கிருந்து வெளியில வந்தானே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விழுந்து கிடக்கிறவன் நீதிமான் அல்ல, விழுந்து எழுந்திருக்கிறவனே நீதிமான். ஆமென். அல்லேலூயா. 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 விழுந்து பாவத்துல விழுறது மனுஷன், ஆனா எழுந்து நிற்கிறவன் நீதிமான். எழுந்து நிற்கிறவன் நீதிமான். ஒரு முறை அல்ல. ஆமென். ஆமென். எழுந்திருப்பாய். எழுந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். சோதனையே வரக்கூடாதுன்னா அவருடைய சந்நிதியை விட்டு விலகாம இரு. அவருடைய சந்நிதியை விட்டு விலகி சோதனைக்காரனுடைய வாயில போய் விழுந்தாலும் எழுந்திருக்கிற கிருபை யாருக்கு கொடுப்பார் என்றால், நீதிமானாய் ஜீவிக்கிறவனுக்கு. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நீதிமானா ஜீவிச்சியனா அங்கிருந்து எழுந்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டான்? சொல்ல மாட்டீங்களே. நிச்சயம் தேவன் தருவார். தாவீதுக்கு அந்த கிருபையை தந்தாரே. ஆமென். தந்தாரா இல்லைங்களா? தந்தார். அவன் தந்ததினால்தான் அவன் திரும்பவும் எழுந்து நின்றான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பவும் எழுந்து நின்றான். அப்போ நான் பழகுறது அவசியம். நான் பழகுகிற நான் அவர் கூட எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு வருவான். ஆனா நான் என்ன பண்ணணும்? அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை அழைத்தவர் உண்மை. ஆமென். அல்லேலூயா. 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 நீ அவரோடு கூட பழகி சமாதானத்தோடு இருந்தாயானால் என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு வசந்த முடிங்க, உனக்கு நன்மை. சொல்லுங்களேன். நன்மை. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும். அப்பொழுது ஆமென். வருமா வராது? தாவீதுக்கு வந்ததா இல்லையா? அவன் அவரோட பழகணும். அவரோடு கூட என்ன பண்ணான்? பழகணும். சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு வந்தான். ஆனா அவரு கூட சமாதானமே இருந்ததினால்தான் தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, நல்ல முதிர் வயதிலே ஆமென் மரித்து. ஆமென். எது இப்ப மரிச்சானா? சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மரிச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள் மரிச்சான்றத வெளிப்படுத்தல் கடைசி வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது. தாவீதின் வேறுமானவர். நம்முடைய கர்த்தர் யார் வேறா? தாவீதின் வேர்ல இருந்துதான் நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணாரா? அவன் கர்த்தருக்குள் மரிக்கலன்னா தாவீதின் வேறு என்ற வசனம் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துல என்ன பண்ணிருக்காரு? ஆமென். அவன் முடிவு பரியந்தம் அந்த சிங்காசனத்திலேயே இருந்து மரிச்சான். ஆமென். எங்க இருந்து மரிச்சான்? எந்த சிங்காசனத்தை தேவன் தந்தாரோ அதே சிங்காசனத்திலே தாவீது மரித்தான். ஆமென். முதிர் வயதிலே மரித்தான். கர்த்தருக்குள் இருந்து மரித்தான். தாவீதின் வேறுமானவராய் கிறிஸ்து உருவாக்கினார். ஆமென். தாவீதின் வேறாய் கிறிஸ்து என்ன பண்ணாரு? உருவானார்.
Glory to God. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளி தேவ சமூகத்தில் இருக்கிற உனக்கு கூட நன்மை உண்டாகும். உனக்கு கூட நன்மை உண்டாகும். எப்போ நன்மை உண்டாகும்? நான் அவரை தெரிந்து கொள்ளலை, நான் அழைக்கல, நான் அவரை முன்குறிக்கல, கர்த்தர் என்னை முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார்? அவரோட பழகுவதற்கு முன்குறித்தார். ஏன் அவரை தன்னை அறிமுகப்படுத்தினார். எப்படி அறிமுகப்படுத்தினார்? விடுதலை கொடுக்கிறவர், சுகமளிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆமே, தன்னை அறிமுகப்படுத்தினார். ஆமே, நான் அவர் கூட போய் இந்த சுகத்தை பெற்று, அற்புதத்தை பெற்று, விடுதலை பெற்று அவர் கூட பழக ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் சுகம் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, என்னை பாவத்திலிருந்து மீட்கிறவர். அல்லேலூயா. என் பாவத்தை கழுவுகிறவர். ஆமே, என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர், நீதியின் பாதையில் நடத்துகிறவர், அவர் கழுவியனை பரிசுத்தமாக்குகிறவர், அவர் என்னை நீதியாய் பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவன். நற்கிரியைகளோடு நற்குணத்தோடு வாழ்வதற்காக அப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமே, அந்த நற்கிரியைகளை, நற்குணங்களை, ரட்சிப்பை நான் முடிவு பரியந்தம் காத்துக் கொள்ளும் போது எனக்கு நித்திய ஜீவனை தருவார். நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. இந்த நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்கிற வரையிலும் என்னை பிசாசு விடமாட்டான், என்னை விழுங்கத்துக்கு வருவான். ஆயினும் அல்லேலூயா, ஆயினும் அல்லேலூயா. தாவீது அவன் வாயிலிருந்து தப்பினது போல நானும் கூட தப்புவேன் என்றார். ஓ, பேதுரு அவனுடைய வாயிலிருந்து தப்பினது போல நானும் தப்புவேன் என்றார். ஓ, இந்த காலவெளியிலே நான் அவரோடு கூட ஆளுகை செய்வேன், அவரோடு கூட ஆளுகை செய்வேன், அவரோடு கூட ஆளுகை செய்வேன். தப்பி ஜீவிக்கிற என்னை தேவன் உலகத்தில் ஆசீர்வதிப்பார். நிறைவான சந்தோஷத்தை, சமாதானத்தை கற்றுத் தருவார், மேன்மையை தருவார், உயர்வை தருவார். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இந்த அனுபவத்தை காத்துக் கொள்கிறபடினாலே எனக்கு நித்திய ஜீவனை தந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி ஜீவிக்கிறதினாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சகோதரா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சகோதரி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சந்நிதியை விட்டு நான் விலகாத வரையிலும், அவருடைய சந்நிதியிலே நான் நிற்கிற வரையிலும், அவரோடு கூட நான் பழகுகிற வரையிலும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து என்னையும் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்ளும். நாங்கள் உம்மோடு கூட பழகும் பொழுது, பழகி சமாதானமாய் இருக்கும் பொழுது நன்மையினால் எங்களை நிரப்புகிறவர், நன்மையினால் எங்களை நிரப்புகிறவர். மக்கள் நன்றி சொல்லுகிறேன். ஆமா ஆண்டவரே, ஆமாப்பா, ஆமாப்பா, மோடு கூட நல்லா பழகுவதற்கு. ஆமென், அல்லேலூயா. நன்றாய் அறிந்து புரிந்து பழகுவதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ இந்த உலகத்துக்காக மட்டும் நாங்க பழகக்கூடாது ஆண்டவரே. விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, ஓ சந்தோஷத்திற்காக, மேன்மை உயர்வுக்காக மோடு கூட நாங்க பழகக்கூடாது. உம்மோடு கூட நாங்கள் பழகுகிற நாங்கள், ஆமே, உம்மோடு கூட பழகுகிற நாங்கள் நீதியாய் வாழ்ந்தாண்டோம் முடிவு பரியந்தோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற வரையிலும் காத்துக்கொள்ள உதவி. இந்த ராஜ்யத்தில் உடைய புத்திரராய், உங்களுடைய சொந்தமாய் நாங்கள் வந்து நிற்கிற வரையிலும், உடைய மடியில வந்து அமர்கிற வரையிலும் அதை காத்துக்கொள்ள கிருபை செய்கிறோம். நாங்கள் அப்படி ஜீவிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கும் போது, நாங்கள் அடிமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை வரும், நன்மை வருமே, மேன்மை வருமே, உயர்வு வருமே, சந்தோஷம் வருமே, சமாதானம் வருமே, ஆசீர்வாதம் வருமே. அதையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிக்கிறேன். அந்த தேவன் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.